இன்றைக்கி வந்து நம்ம எப்படி கமெண்ட் செக்ஷன் நம்ம சேனலில் ஆன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம ஆன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டேஷ்போர்ட்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும். அது நம்ம எது வேணால் பண்ணலாம். அது நம்ம வீடியோ போட்டு ஒரு 5 நாளுக்குள்ளே கூட பண்ணலாம். இப்போ நான் வந்து இப்போ தான் போட்டேன். அந்த வீடியோ வந்து போட்டுக்கிறேன். அது மேலே பென்சில் மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது எடிட் ஆப்ஷன் அது. இப்போ வந்து நம்ம ஷோ மோருங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஸ்கில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே கொலாபரேஷன் லாஸ்ட்டு ஒன்றுக்கு மேலே கொலாபரேஷன்ஸ், கமெண்ட்ஸ், லைக்ஸ், ரீமிக்ஸிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே ஷோ லைக்ஸ் இருக்கும், அதை ஆனில் வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் ஆன்னு இல்லை எப்போவும் அடிக்கடி ஆஃபில் தான் இருக்கும். நான் அடிக்கடி ஆன் பண்ணுறதுனால அதுவே இப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருக்குது. ஆன் கொடுத்துட்டீங்க. என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் எல்லா கமெண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்ஸையும் அப்படியே வச்சுக்கோங்க. எனி ஒன் யாரால் வேணால் கமெண்ட் பண்ண முடியும். சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் மட்டும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவங்களால மட்டும் கமெண்ட் பண்ணுற மாதிரி கூட. அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, நான் வீடியோ கட் பண்ணுறேன். மறக்காமல் மேலே இருக்கிற சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பேட் ப்ரொமோஷன், இந்த வீடியோக்காக நீங்கள் ப்ரொமோஷனில் எதுனா பண்ணிக்கிறீங்க, ஏதாவது பிராண்ட் பற்றி இருக்கும், அதுக்கு நோ கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ சேவ் வீடியோ கொடுத்துருங்க. மேலே இருக்கிற சேவ் ஆப்ஷன் அவ்வளோதான். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு யாரால் வேணால் கமெண்ட் பண்ணுற முடியும். இப்படி தான் கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணணும். பாய்.